ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இங்கே நம்ம சிந்து ரொம்பவே கவலையாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது. எங்கள் டாக்டர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து போய் தப்பான ஒரு முடிவு எடுக்க பார்க்குறாங்க. ஸோ ரூம்குள்ளே போயிட்டு இனிமேல் டாக்டர் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க, கண்டிப்பாக அன்னபூர்ணியத்தை ஏதாவது சொல்லி நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி பிளாக்மெயில் பண்ணி டாக்டரை நம்ம கூட ஒன்று சேர்ந்து வாழ விடாமல் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நாளைக்கு எனக்கும் டாக்டருக்கும் விவாகரத்து நடக்க தான் போகுது. இனிமேல் இந்த உசுறு எதுக்காக உடம்புல இருக்கணும், நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம சிந்து வந்து தூக்கு கயிறு போட பார்க்குறாங்க. ஸோ புடவை எல்லாமே ஃபேனில் மாட்டியாச்சு. ஸோ அதாவது கழுத்தை வந்து அது உள்ளே விடுறாங்க. டாக்டரே, உன்னை பிரிஞ்சு போகிறதுக்கு எனக்கு சுத்தமாக மனசே இல்லை, இருந்தாலும் எனக்கு வேறு வழி இல்லை. உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே அன்னபூர்ணியத்தை ஸ்வாதிக்கோ இல்லை ஸ்னேகாவுக்கோ உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதை பார்த்துக்கிட்டு என்னால் உசுரோடு இருக்க முடியாது டாக்டரே. என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய உன் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவோ கணக்கு போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அந்த கணக்கு பொய் கணக்கு ஆகி போச்சு டாக்டரே. என்னை விட கண்டிப்பாக உனக்கு அன்னபூர்ணி அத்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ கேட்டு நடப்ப, எனக்கு நல்லாவே தெரியும் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிக்கிட்டு உன்னை விட்டு போக போகிறேன் டாக்டரே. எனக்கு உன்னை விட்டு போக மனசே இல்லை, இருந்தாலும் என்னுடைய ஆவி என்னுடைய ஆத்மா எல்லாமே உன்னை சுற்றி தான் இருக்கும் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து இப்போ தூக்கு போட அதாவது போடுறாங்க. சடானே இங்கே நம்ம சிவா வராங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம சிந்துக்காக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை கொடுக்கறதுக்காக இப்போ உள்ளே வரவும் சடானு இங்கே சிந்து வந்து கால் தடுக்கி அதாவது சேரை வந்து தள்ளி விட்டுறாங்க. கழுத்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்குது. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம சிவா லேட்டாக வந்திருந்தாலுமே சிந்துவை உயிரோடவே பார்த்துருக்க முடியாது. உடனே ரொம்பவே பதட்டமாக ஓடி வந்து சிந்து என்ன காரியம் பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம சிந்துவை காப்பாற்றிடுறாங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகிறாங்க. நம்ம சிவா இருந்துட்டு, ஏ சிந்து, நீ என்ன லூசாடி, முட்டாளா நீ, எதுக்காக இப்படி ஒரு விபரீதமான முடிவு எடுக்க துணிஞ்ச நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேற என்ன டாக்டரே பண்ணுறது, உன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் என்ன டாக்டரே பண்ண முடியும், எனக்கு உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் டாக்டரே, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆனால் நீ எனக்காக என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வியா? ஆனால் என்னை விட உனக்கு உன் அன்னபூர்ணி பெரியம்மா தானே ரொம்ப முக்கியம். உன் அன்னபூர்ணி பெரியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நீ நடப்ப, எனக்கு தெரியும் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. ஏ லூசு, முட்டாள், என்ன லூசு தனமாக பேசிக்கிட்டு இருக்க, திடீர்னு எதுக்காக இப்படியெல்லாம் யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரே, திடீர்னு நான்லாம் யோசிக்கல, நாளைக்கு நமக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது, உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்ல போகுது. அதுக்கப்புறம் நீ என்ன பிரிஞ்சு போயிடுவ, உன் அன்னபூர்ணி பெரியம்மா சொன்ன மாதிரி யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வ, அதை பார்த்து ரசிக்கிற சக்தியெல்லாம் எனக்கு கிடையாது டாக்டரே. அதான் ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் செத்து போயிடலான்ற ஒரு முடிவை எடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு எங்க நம்ம சிந்து வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. சிவா இருந்துட்டு, என்ன சிந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, நாளைக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்கா அப்படி சொல்லிட்டு. ஆமாம் டாக்டரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஸ்னேகா வந்து சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இங்கே பாரு சிந்து, அதுக்காக நீ ஏன் பயப்படுற, நாளைக்கு உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக விவாகரத்தெல்லாம் கிடைக்காது, நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம் சிந்து அப்படி சொல்லிட்டு. டாக்டரே, நீ மட்டும்தான் அப்படி சொல்கிற, அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி பெரியம்மா அன்னபூர்ணி அத்தை உன்னையனையும் பிரிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அன்னபூர்ணி அத்தை நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாவே கண்டிப்பாக அன்னபூர்ணி அத்தையை காப்பாற்றுறதுக்காக நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு சிந்து, எக்காரணத்துக்காகவும் நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், அதே மாதிரி பெரியம்மாவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கேன், இருந்தாலும் அதுக்காக நான் உன்னை விட்டுடுவோம்னாலாம் அர்த்தம் கிடையாது. அந்த கடவுள் ஏதாவது ஒரு நல்ல வழி நமக்கு காட்டுவார். ஏன் சிந்து நீ அவசரப்படுற, நாளைக்கு கோர்ட்டில் தீர்ப்பு என்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது, ஆனால் நீயா ஒரு முடிவு எடுத்து செத்து போகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்ட. என்ன சிந்து இதெல்லாம், இங்கே பாரு, இப்படி ஒரு முடிவை இனிமேல் எக்காரணத்துக்காகவும் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை டாக்டரே, நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பைத்தியம், இங்கே பாரு சிந்து, இப்படியெல்லாம் பேசவே கூடாது, உனக்காக நான் ஆசாசியாக மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தேன், ஆனால் நீ என்னடானா என் மூடவே ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரே, எனக்காகவா இந்த பூ வாங்கிட்டு வந்தீங்க? ஆமாம், உனக்காக வாங்கிட்டு வந்தேன், இல்லை வேறு யாருக்காவது தான் வாங்கிட்டு வந்தேன், இல்லை ஸ்வாதிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றேன் கொடு அப்படி சொல்லிட்டு. டாக்டரே, அது எனக்காக நீங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்தது, அது எனக்கு தான் வந்து சேரணும், கொடுங்க டாக்டரே. டாக்டரே, நீங்களே உங்கள் கையால் எனக்கு தலை நிறைய பூ வச்சு விடுங்க டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம சிவாவுமே பூ வச்சு விடுறாங்க. சிந்து பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. டாக்டரே, இன்றைக்கி தான் நம்ம இம்புட்டு சந்தோஷமாக இருக்க போகிறோம், நாளைக்கு என்ன நடக்கும்னு நினச்சாவே எனக்கு நெஞ்செல்லாம் பதறுது டாக்டரே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு சிந்து, எதை நினச்சும் நீ கவலைப்படாத சரியா அப்படி சொல்லிட்டு.
இப்போது இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, சரி டாக்டரே, நான் ஒரே ஒரு கேள்வி உன்னை கேட்குறேன், அதுக்கு கரெக்டாக உண்மையாக பதில் சொல்லணும், சொல்லு சிந்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே இங்கே நம்ம சிந்து கேட்குறாங்க, இல்லை டாக்டரே, உன் பெரியம்மா உன்கிட்ட நான் செத்து போயிடுவேன், நீ சிந்துவை டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும், சிந்து கூட எனக்கு ஒன்று சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு கோர்ட்டில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுவ டாக்டரே, அந்த நிமிஷம் நீ என்ன முடிவெடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சிந்து, அதெல்லாம் நம்ம இப்போ பேசிக்க வேண்டாம், கண்டிப்பாக உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஏதாவது ஒன்று நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, தெரியும் டாக்டரே, எனக்கு நீ வாக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, என்னை விட உனக்கு உன்னுடைய அன்னபூர்ணி பெரியம்மா தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே சிவா இருந்துட்டு, சிந்து உனக்கு எத்தனை டைம்டி சொல்கிறது, இங்கே பாரு அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு சுவாதி இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட, ஆண்டி நாளைக்கு கோர்ட்டில் ஏறிங்கி இருக்குது, கண்டிப்பாக நம்ம பக்கம் தான் கேஸு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு சுவாதி, கண்டிப்பாக நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் சிவா கேட்பான், நான் சொல்கிறத தாண்டி அவன் எதையுமே செய்ய மாட்டான், உன் கழுத்தில் கண்டிப்பாக சிவா தாலி கட்டுவான் சுவாதி, ஏன்னா நாளைக்கே அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடும், அடுத்த செகண்டு நீ சிவாவோட பொண்டாட்டியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சுவாதியுமே அம்பட்டு ஆசையை வச்சுக்கிட்டு இருக்காங்க, சிவா கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பெரிய கோட்டையவே கட்டி வைக்கிறாங்க. ஓகே தான், நம்ம சுவாதி நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், நம்ம சிந்துக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா நம்ம சுவாதி யோசிக்கிறதெல்லாம் நினைக்கிறது ஆசைப்படுறது அதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் சிவாவுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கே. ஸோ அதை யோசிச்சு பார்த்து நம்ம சுவாதி வந்து சிவாவை விட்டு விலகி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன் அதை அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்கன்றது தான் ஒரு டவுட்டு. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்து நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு சுவாதி நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஸோ யார் என்ன சொல்லியிருந்தாலும் சுவாதி அந்த இடத்துல அவங்க யோசிச்சுருந்துருக்கணும், ஆனால் யோசிக்காமல் போனது மிகப்பெரிய தப்பு தான். ஆனாலுமே நம்ம சுவாதிக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வரப்போகுது. ஏன்னா உண்மையாக உயிருக்கு உயிராக நேசிக்கிற சிந்துவும் சிவாவும் தான் ஒன்று சேர போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா சுவாதி ஏமாற தான் போகிறாங்க. இன்னொரு சைடு ஸ்னேகா இன்னும் கோட்டையாக மனசுக்குள்ளே அடுக்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கனவு ஆசைன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக மனசு ரொம்ப நிறச்சி வச்சுருக்காங்க. சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும், சிந்துக்கும் சிவாவுக்கும் எப்போ டிவோர்ஸ் நடக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நிமிஷத்தையுமே கடத்திக்கிட்டு இருந்தவ அவங்களுக்கு நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் இருக்குது. கண்டிப்பாக அன்னபூர்ணியத்தை எப்படியாவது சிவாவோட மனசை மாற்றி சிந்துக்கும் சிவாவுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது அன்னபூர்ணி அத்தையோட மனசை மாற்றி நம்ம சிவா கூட ஒன்று சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது ஸ்னேகா வந்து நினைக்கிறாங்க. ஸோ பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக இருக்காங்க. ஸ்னேகாவோட அப்பா வராங்க, என்ன ஸ்னேகா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல் ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம் டேட், நாளைக்கு கோர்ட்டில் இறங்கி இருக்குல்ல சிவா, எனக்குன்னு சொல்லிட்டு கிடைக்க போகிறாரு, பின்ன அந்த சந்தோஷம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ சந்தோஷப்பட்டுக்கோ, ஆனால் அது நடக்குமா அப்பா, இப்படி நெகட்டிவாக பேசாதீங்கப்பா, தயவு செஞ்சு சொல்கிறேன் பாரு, சிவாக்கும் எனக்கும் தான் மேரேஜ் நடக்கும், உண்மையாகவே நடக்கும்ப்பா, நான் நிறைய சாமிக்கிட்ட வேண்டி வச்சுருக்கேன், நான் நினச்சது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா வேண்டுதலையுமே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அவங்க அப்பா இருந்துட்டு, சரி ஸ்னேகா, நீ சந்தோஷப்படுற மாதிரி உனக்கும் சிவாவுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சிந்துவோட வாழ்க்கையில் இப்படி இந்த ஸ்னேகாவும் சுவாதி அன்னபூரணின்னு இவங்க எல்லாருமா விளையாடுறாங்க. இது மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பாக இதுக்கான தண்டனை அந்த கடவுள் வந்து இவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. ஸோ புருஷன் பொண்டாட்டினா 1000 சண்டை வரும், அப்படி இருக்கிறப்போ அவங்க சண்டை போட்டுக்கலாம், ஒன்று சேர்ந்துக்கலாம், அதெல்லாம் அவங்களோட பர்சனல். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சிந்துவும் சிவாவும் சண்டை போட்டுக்கவே இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க கூட சுற்றி உள்ளவங்க தான் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணி பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. மனுஷங்கன்னா தப்பு செய்கிறது இயல்பு தான். ஸோ அதை மன்னிச்சு அது வந்து பெரிய மனசு பண்ணி இது இனிமேல் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கணும் தப்பை உணர்ந்தா. ஆனால் அப்படி நம்ம அன்னபூர்ணி செய்யவே இல்லை, சிந்துவையும் சிவாவையும் நிரந்தரமாக பிரிக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க எங்கள் அன்னபூரணி. ஸோ மறுநாளாவது கோர்ட்டுக்கு போகிறதுக்காக இன்னொரு சைடு ஸ்னேகா அப்படியே பரபரப்பாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இங்கே சுவாதி இவங்க எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எல்லாருமே கோர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கோர்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்னபூர்ணி இங்கே சிந்துக்கிட்ட, இங்கே பாரு சிந்து, நீ எங்கள் குடும்பத்துக்கும் சிவாவுக்கும் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்ச அப்படின்னா தயவு செஞ்சு சிவாவை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு போயிடு. நீ இல்லாமல் இருந்தால் தான் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியும், சிவாவோட வாழ்க்கையுமே நல்லபடியாக இருக்கும், தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கத்த, நீங்கள் எம்பிட்டு பெரிய
தண்டனை கொடுத்தாலும் அதை நான் வாங்கிப்பேன் நான் செஞ்ச தப்புக்கு. ஆனால் டாக்டரை விட்டு பிரிஞ்சு போக மட்டும் சொல்லாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஓஹோ அப்படியா, என் பிள்ளையை விட்டு நீ எப்போவுமே போகவே மாட்டியா? எதுக்காக என் பிள்ளையை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஆட்டுன்னு ஆட்டுற பேய் ஆட்டுற மாதிரி? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. போதும் நிறுத்துங்க அத்தை, உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை. ஏன் அதாவது நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருமே தப்பு பண்ணலையா? தப்பு பண்ணி நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கவே இல்லையா? ஏதோ டாக்டரை நான் நேசிச்சதுனால அவங்கள மறக்க முடியல, அவங்கள மனசுலேருந்து தூக்கி போட முடியல. அந்த ஒரு காரணத்துக்காக அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக அவளுக்கு இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் அவர் கூட இருக்கணும், அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுனால நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன். அதுக்காக நீங்கள் என்னை அதாவது படுத்தின கஷ்டம் எல்லாமே போதும் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னையும் டாக்டரையும் ஒன்று சேர்த்து வைங்க. டாக்டர் மனசுலையுமே நான் தானே நிறைஞ்சி இருக்கேன், அது உங்களுக்கு தெரியும்ல. அது தெரிஞ்சிருந்துமே எங்கள் 2 பேரையுமே நிரந்தரமாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? இது ரொம்ப தப்புன்னு உங்களுக்கு தெரியல அத்தை? முன்னாடியெல்லாம் நீங்கள் ரொம்ப நல்லவிகளாக தான் இருந்தீங்க, ஆனால் இப்போது என் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் என்னடி என்ன வாய் நீளுது? இங்கே பாரு, இப்படி ஓவராக பேசுகிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இங்கே பாரு, இன்றைக்கி கண்டிப்பாக உனக்கும் சிவாவுக்கும் விவாகரத்து நடக்கும், அதுக்கு நான் கேரண்டிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவாலுமே விட்டுட்டு போகிறாங்க. நம்ம சிந்துக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பயங்கர பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. இருந்தாலும் சின்னதாக உள்ளுக்குள்ளே ஆள் மனசில் ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக டாக்டர் நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்ம சிவா வந்து நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ ஆறுதலாகவும் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வார்த்தைகளை எல்லாமே ரீகால் பண்ணி பார்க்குறப்ப தான் நம்ம சிந்துக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. டாக்டர் இம்புட்டு தூரம் நமக்கு நம்பிக்கை கொடுத்து சொன்னாங்க, உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அந்த நம்பிக்கையை விட்டுறக்கூடாது, நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும், அப்போ தான் நம்ம நினச்சதுமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போது உள்ளே போயிடுறாங்க. நம்ம ஜட்ஜ் அம்மாவுமே இங்கே சிவாவை பார்த்து கேட்குறாங்க, இங்கே பாருங்கள் சிவா, நீங்கள் தான் இதில் முடிவெடுக்க வேண்டிய ஆள். ஏன்னா சிந்துக்கு உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், அது தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? 1 இயர் அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கீங்க, அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கீங்களா, என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சிவா அமைதியாக இருக்கவும் உடனே இங்கே அதாவது ஜட்ஜமாக இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சிவா, இப்படியே அமைதியாக இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சரி, அதாவது மற்றவங்கள சுற்றி உள்ளவங்களும் சரி 1008 சொல்லுவாங்க, ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் சிந்து எப்படிப்பட்டவங்க, யார் என்னன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மற்றவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையையும் சிந்துவோட வாழ்க்கையையும் நீங்கள் அர்ப்பணிக்காதீங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழணும், வாழ்கிறதுக்கு தான் வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மாவுமே ஒரு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே சிவா வந்து எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என் பெரியம்மா என்னை மிரட்டுறாங்க, நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என் பெரியம்மானா உயிர், என் பெரியம்மா கூட நான் எப்போவுமே இருக்கணும், அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே செய்யணும்னு ஆசை தான். ஆனால் சிந்து பாவம், அவள் எந்த தப்புமே செய்யாதவ, ஒரே ஒரு பொய் சொன்னா அம்பிட்டு தான். அதை தாண்டி அவள் எந்த பாவமும் அறியாதவ. அவளுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை, அவள் என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் அதே சமயம் என் பெரியம்மாவுக்கு இது பிடிக்கல. என் பெரியம்மாவை தாண்டியும் நான் சிந்துவை வந்து ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என் பெரியம்மா உயிரோடு இருக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல ஜட்ஜம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே ஜட்ஜம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஸோ சிவா மனசில் சிந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே அன்னபூர்ணிக்கிட்ட இந்த ஜட்ஜம்மா வந்து தனியாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்ககிட்ட நான் தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நான் உங்களை திட்டவோ அடிக்கவோ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. பாவங்க, அவங்க வாழ வேண்டிய பசங்க, வாழ வேண்டிய நேரத்தில் அவங்கள வாழ விடுங்க. அவங்க 2 பேருக்கும் பிடிக்காமல் இருந்திருந்தா கூட பரவாயில்லை, அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துடலாம். ஒருத்தவங்க சந்தோஷமாக வாழணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோடு இருப்பாங்க, நிறைய கனவுகளோட ஆசைகளோட கல்யாணம் செஞ்சுருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கல்யாணம் நடந்தாலுமே பாதியில் அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து நிறைய இடத்துக்கு போகணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய குழந்தை பெற்றுக்கணும், அந்த குழந்தைங்களை இப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே அத்தனை கனவுகள் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனுக்கு சிந்துவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. உங்கள் பையனோட சந்தோஷம் தானே உங்களோட சந்தோஷம். உங்களோட அனுமதி இல்லாமல் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சிவா வந்து ரொம்பவே உறுதியாக சொல்கிறாரு. நீங்கள் அவரோட மனசுமே புரிஞ்சுக்கணும்ல, அவருமே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் எப்படி முடிவெடுப்பார் நீங்களே சொல்லுங்கள். கட்டின பொண்டாட்டி
பொண்டாட்டியை கைவிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதே சமயம் தன்னோட பெரியம்மாவை மதிக்கணும், அவங்க பேச்சை மீறி எதுவுமே நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயுமே கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக இருக்கார். அப்படிப்பட்ட பிள்ளையை நீங்கள் அதாவது வளர்த்துருக்கீங்க. ரொம்ப நல்ல பிள்ளை தான். அவர் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதையும் தாண்டி அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவர் வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் நிறையவே நினைக்கிறேன் மேடம். என் பிள்ளை சிவா அவன் சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் அந்த சிந்து சரியில்லையே, சிந்து கூட இருந்தால் அவளோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் சிவாவை பண்ணுவா, அந்த ஒரு பயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பூர்ணி சொல்கிறாங்க. நீங்கள் அதை நினச்சி பயப்படவே வேண்டாமா. சிந்துவும் சிவாவும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வாங்க. அவங்க வாழட்டுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. தெரிஞ்சோ தெரியாமலோ இடித்து முட்டி மோதிக்கிட்டு எப்படியோ ஒன்றா அவங்க வாழ்க்கையை வாழட்டும். அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் மெயின் பாயிண்ட்டே. தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதாவது அவங்க 2 பேரும் வாழணும்னு நினைக்கிறவங்கள பிரித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப பாவமான செயல். நீங்கள் கொஞ்சம் யோசித்து ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கள். அவங்க அந்த 2 பிள்ளைங்களோட வாழ்க்கைக்காக நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நான் யார்கிட்டையுமே கெஞ்சினது கிடையாது. ஏன்னா சிந்து அந்த அளவுக்கு சிவா மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க. போன கோர்ட் ஹியரிங்கில் கூட அவங்க எப்படியெல்லாம் தவிச்சாங்க, என்னெல்லாம் அவமானங்களை சந்திச்சாங்கன்ற வரைக்கும் எனக்கு அத்துப்படியாக தெரிஞ்சுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ சிந்துவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சிவாவே அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறப்போ நம்ம எல்லாருமே அதுக்கு அனுமதிக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அன்னபூர்ணியோட மனசு மாறிக்கிட்டே இருக்குது. இன்னொரு சைடு இங்கே ஸ்னேகா பதட்டத்தோடு இருக்காங்க. மகா இருந்துட்டு என்ன இந்த ஜட்ஜம்மா தனியாக கூட்டிக்கிட்டு போயிட்டு அந்த அன்னபூர்ணிக்கிட்ட என்னதான் அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சிவாவும் சிந்துவும் பிரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 டைம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கே மகா. ஸோ எங்கள் அன்னபூர்ணி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே வெளியே வராங்க. இங்கே மகா இருந்துட்டு அக்கா அந்த ஜட்ஜம்மா உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு என்னக்கா பேசினாங்க, உங்கள் மனசு எது கழிச்சிருக்க போகிறாங்க, யார் என்ன சொன்னாலும் சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுக்கா, அதில் நீங்கள் உறுதியாக இருங்க, நீங்கள் சொல்கிறத தான் கண்டிப்பாக சிவா கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு இப்போ ஒரு வார்த்தை சொன்ன இல்லை மகா, நான் சொல்கிறதா தான் சிவா கேட்பான்னு சொல்லிட்டு அதனால் அவன் எனக்காக அம்புட்டு யோசிக்கிறப்போ அவனுக்காக நானும் யோசித்து ஒரு நல்ல பதிலாக தான் சொல்லியிருக்கேன் ஜட்ஜம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் மகா இருந்துட்டு அக்கா அது என்னக்கா முடிவு, சிந்துவும் சிவாவும் பிரியிற முடிவு தானே அப்படின்னு சொல்லிட்டு மகா எதுவாக இருந்தாலும் ஜட்ஜம்மா சொல்லுவாங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி மார்க்கமாகவே பேசுகிறாங்க இந்த அக்கா. என்னவா இருக்கும், ஒருவேளை ஓகே சொல்லியிருப்பாங்களோ சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு. ஐயோ என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இவங்க என்ன முடிவு சொன்னாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிருக்காங்க மகா. ஸோ ஜட்ஜம்மா போயிட்டு அவங்க பேப்பர்லலாம் எல்லாமே நோட் பண்ணுறாங்க. ஸோ எங்கள் ஜட்ஜம்மா சொல்கிறாங்க, சிவா சிந்து நீங்கள் 2 பேருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க. உங்களோட கல்யாணம் ஒருத்தருக்கு பிடிச்சி ஒருத்தருக்கு பிடிக்காமல் நடந்த கல்யாணம். ஸோ அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. நேற்று வரைக்கும் என்ன நடந்தோ அது எல்லாத்தையுமே கெட்ட விஷயங்களை எல்லாத்தையுமே மறந்துட்டு இன்றைக்கி புதுசாக இருங்க. அதுக்கப்புறம் இந்த தாலியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மா இருந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுமே ஜட்ஜம்மா கிட்ட தாலி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் யாருக்குமே இப்படி ஒரு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சது கிடையாது. என்னுடைய சார்பில் உங்களுக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், இந்தாங்க சிவா தாலி கட்டுங்க சிந்து கழுத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு புது மாதிரி ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ இது மாதிரி எப்பவுமே கோர்ட்டில் கல்யாணம் நடந்தது கிடையாது யாருக்குமே. ஸ்டேஷனில் வேணால் நிறைய கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ முதலியாக நம்ம சிந்துக்கும் சிவாவுக்கும் கோர்ட்டில் கல்யாணம் நடக்க போகுது. இங்கே நம்ம சிவாவுமே அன்னபூர்ணியை பார்க்குறாங்க. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு கட்டியா சிவா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம சிவா எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தார். ஸோ நம்ம சிந்துவுமே இப்போது நம்ம சிவா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. உடனே ஜட்ஜம்மா இருந்துட்டு இங்கே பாருங்கள் சிவா, உங்கள் பெரியம்மாவோட விருப்பத்தோடு தான் உங்களோட கல்யாணம் இப்போ நடக்குது. ஸோ நீங்கள் சந்தோஷமாக உங்கள் பொண்டாட்டி கழுத்தில் நீங்கள் திரும்பவும் 2வது டைம் நீங்கள் தாலி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் டைம் நீங்கள் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணீங்க, இப்போது உங்களுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணுறீங்க. இந்த கல்யாணம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ இது ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க. ஸோ இங்கே நம்ம சிவா வந்து சிந்து கழுத்தில் தாலி கட்டிடுறாங்க. சிந்து அம்பிட்டு சந்தோஷப்படுறாங்க. ஸோ இங்கே ஸ்வாதிக்கும் சரி ஸ்னேகாவும் சரி செம்ம போக. உடனே ஸ்வாதி இருந்துட்டு ஆண்டி என்ன ஆண்டி நடக்குதுங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இங்கே ஜட்ஜம்மா கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்கீங்க ஆண்டி, உங்களை நம்பவே முடியல ஆண்டி. உங்களை நம்பினதுக்கு நான் தான் இன்றைக்கி ஏமாந்து போய் நிற்கிறேன், நீங்கள் இப்படி ஏமாற்றுவீங்க
நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. என்னுடைய மனசில் ஆசையை வளர்த்து விட்டீங்க. ஆனால் இப்போது கடைசியில் சிவாவை சிந்து கூட ஒன்று சேர்த்து வைக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை ஆண்டி. இதுக்காகவே உங்களை நான் கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி அவங்களோட சுயரூபத்தை காட்டவும் நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகி போகிறாங்க. உடனே எங்கள் மகா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அப்படியாச்சும் பண்ணு சுவாதி, இந்த அன்னபூரணி ஜெயில் களியாவது சாப்பிட்டுட்டும் போயிட்டு கொஞ்ச நாளைக்கு இவ லூசுத்தனமாக தான் முடிவெடுப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே சுவாதிக்கு நம்ம அன்னபூர்ணியால் பதில் சொல்லவே முடியல. சுவாதி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் ஸ்னேகாவும் வந்து நிற்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே என்ன பதில் சொல்லதுன்னே தெரியாமல் தகச்சு போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே ஸ்னேகாவுமே, என்ன ஆண்டி, எத்தனை பேருக்கு தான் நீங்கள் வாக்குறுதி கொடுப்பீங்க சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு? இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசே கூசலையா? எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறீங்களே, ஆனால் நீங்கள் எம்பிட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. எங்கள் 2 பேரோட மனசுலையுமே ஆசையை வளர்த்துருக்கீங்க. இது மிகப்பெரிய தப்பு. நான் உங்கள் மேலே கேஸ் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா இருந்துட்டு அப்போ தான் வராங்க. எங்கள் பாரு ஸ்னேகா, தயவு செஞ்சு இது பெரியம்மா மேலே கேஸ் மட்டும் போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், பின்ன உங்கள் பெரியம்மா பண்ண தப்புக்கு கேஸ் போட்டு தான் ஆகணும். உன்னை எங்கிருந்து பிரிச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன ஸ்னேகா, நான் எப்போ உன்னை பிரித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் ஆண்டி, நாங்கள் 2 பேரும் சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல. ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நீங்கள் தாலி கட்ட சொன்னதுனால தான் சிந்து கழுத்தில் சிவா தாலி கட்டினாரு. கடைசி நிமிஷத்தில் அந்த சிந்துவும் சரி நீங்களும் சரி எனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கீங்க. கண்டிப்பாக அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். உடனே அவங்க டேட் கால் பண்ணி, டேட் உடனே கிளம்பி வாங்க டேட், அது மட்டும் இல்லாமல் போலீஸ்க்குமே இன்ஃபார்ம் பண்ணி போலீஸை கையோடு கூட்டிகிட்டு வாங்க டேட், இவங்கள குடும்பத்தோட ஒட்டுமொத்தமாக நம்ம ஜெயிலுக்கு அனுப்பணும். என்ன ரொம்பவே மனவேதனைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இவங்களால நான் நிறைய வேதனைப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஸ்னேகா வந்து அவங்க டேட் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க டேடுமே இது உடனே வரேன் ஸ்னேகா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டுக்கிட்டு அவங்களுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, ஸ்னேகா அவங்க மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? எப்போவோ நடந்த விஷயத்த எல்லாமே இப்போ பேசி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். இங்கே பாரு, ஒழுங்காக இங்கேருந்து போய்ட்டு பிரச்சனை பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம பைரவியும் ஆறுமுகமும் இங்கே சிவாவுக்கும் சிந்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. உடனே பைரவி இருந்துட்டு, சிந்து எப்போவுமே நீ நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி சிவா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சிந்துவுமே, நீங்கள் பாரு பைரவி, நான் சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக நிறைய போராடினேன். ஆனால் இன்றைக்கி நான் நினச்சது நடந்துருச்சு. ஆனால் நீ உன் வாழ்க்கையை இழந்துருக்கியே, அதுதான் என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. ஆறுமுகம் மச்சான் ரொம்ப ரொம்ப நல்லவைங்க. அவங்கள நீ மனசார ஏற்றுக்கிட்டு புருஷனா ஏற்றுக்கிட்டு நீ சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சிந்து, திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை என்கிட்ட பேசவே பேசாத. ஏன்னா இந்த ஆறுமுகத்தை என்னால் புருஷனாக ஏற்றுக்கவே முடியாது. என்னுடைய கரியர்னு ஒன்று இருக்குது, என்னுடைய ஆசை லட்சியம் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே நான் அச்சீவ் பண்ணணும். அதை தாண்டி இந்த கல்யாண வாழ்க்கை, இந்த ஆறுமுகத்தை ஏற்றுக்கிறது அப்படின்னு எதுவுமே நான் நினச்சி கூட பார்க்கல. என்னுடைய கோலை மட்டும்தான் நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நான் நினச்ச மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அப்பா உன்னை அன்னபூர்ணி ஆண்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது பைரவி வந்து சொல்கிறாங்க. இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, பைரவி கண்டிப்பாக நீ என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு நீ எனக்கு பொண்டாட்டியா என்ன உன்னுடைய புருஷனாக ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. உன்னுடைய இந்த திமிரும் இந்த தைரியமும் இதுதாண்டி எனக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிது. கோவப்பட்டாலும் சரி சிரித்தாலும் சரி நீ அம்பிட்டு அழகுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் பைரவி அப்படி ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பைரவி பார்த்துட்டு, என்ன எதுக்காக இப்படி குறுகுறுன்னு பார்க்குற, சி கண்ணை தைச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பைரவி, பார்க்கக்கூட கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நீ என்னை பார்க்கவே கூடாது, பார்க்குறதுக்கான எந்த ஒரு தகுதியும் உரிமையும் உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, ஆறுமுகம் நீ கவலைப்படாத ஆறுமுகம், பைரவியோட மனசு மாறும். ஏன்னா உன்னுடைய மனசு தங்கம், உன்னை கண்டிப்பாக பைரவி ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி போனதுக்கப்புறம் இங்கே சிவா வந்து சொல்கிறாங்க. இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு, சிவா இது எனக்கு எப்போவோ தெரியும், கண்டிப்பாக பைரவி ஏற்றுப்பான், அதுக்கான நாள் வரும், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஏன் கொக்கு கூட மீன் வர வரைக்கும் ஒத்த காலில் நின்று தவம் கிடக்கும்ல, வந்ததுக்கப்புறம் அழகாக அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையும். கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் பைரவியோட மனசு மாறும், அவ கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
ஆறுமுகம் வந்து ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. உடனே சிந்து இருந்துட்டு, ஆறுமுகம் மச்சான் கண்டிப்பாக உங்களோட ஆசை, கொள்கை இது எல்லாமே நிறைவேறும். பைரவி கூட நீங்கள் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எல்லாருமே இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. அதே சமயம் சீக்கிரமாகவே நம்ம பைரவி ஆறுமுகத்தை மனசார புருஷனாக ஏற்றுக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க எல்லோ கலர் ஹார்ட்டை தட்டி விட்டு போங்க. ஸோ தேங்க்யூ.